சரி, நீ சொல்ற என்னடா தமிழன்னு பேசுறாருங்கிற. நானா பேசுறேன்? என்னை பேச வச்சான். நான் இந்தியன். மலேசியால நாங்க இருக்கோம். மலேசியால எங்களை அடிக்கிறாங்க, தமிழர்களே அடிக்கிறாங்க. செய்தி நல்லா கவனிச்சுக்கணும். தமிழர்களை அடிக்கும் போது இந்த நாட்டுக்குள், இந்திய நாட்டுக்குள் இருந்து மலேசியாவில் தமிழர்கள் மட்டும்தான் வாழ்கிறார்களா என்றால் இல்ல. சீக்கியர்கள், மராட்டியர்கள், மலையாளிகள், கன்னடர்கள், குஜராத்தியர்கள், இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிவழி தேசிய மக்களும் வாழ்றான். ஆனால் யாராவது ஒருவன் எழுந்து எப்படா என் இந்திய சகோதரனை அடிப்பாய் என்று ஒருத்தன் கேட்கல. இது நல்லா கவனிச்சுக்கணும். நீ இதை ஏன் சீமா கத்தி சொல்றான்? அடி விழுந்ததுனால கத்துறான், வலி இன்னும் நெஞ்சுக்குள்ள இருக்கிறதுனால கத்துறான், உணர்ந்து தெளிந்து கத்துறான். ஒருத்தன் எந்திரிச்சுக்காக எப்படா இந்திய சகோதரனை அடிப்பாய்னு நல்லா கவனிச்சுக்க. நாங்கள் தமிழர்களை அடிக்காதீர்கள் என்று கத்துறோம். இந்து முன்னணி தலைவர் ஐயா ராமகோபாலன் இந்துக்களை அடிக்காதீர்கள் கத்துறாரு. ஏன் கத்துறாரு? அடிக்கிற நாடு இஸ்லாமிய நாடு, அதனால இந்துக்களை அடிக்காதீர்கள் என்று கத்துறாங்க. இங்கிட்டு வா, கீழே வா. ஈழத்துல சட்டன முழுக்க இவர்கள் சொல்றபடி இந்து. நாம இந்து கிடையாது, சைவர்கள். அதுலயும் வீர சைவர்கள், அது வேற. அந்த வெள்ளக்கார ராணி 1856 போட்ட சட்டத்துல இங்க சீக்கியனும் சமணனும் பௌத்தனும் சைவனும் எல்லாம் இந்து ஆயிட்டான். அது அப்புறம். ஆனா ஈழத்துல 90 விழுக்காட்டுக்கு மேல இந்துக்கள் தான் செத்து விழுந்தாங்க இவங்க சொல்றபடி. எப்பராயன் இந்து சகோதரனை அடிப்பாய் என்று கேட்கல. அவர்கள் இந்துக்களை கொள்கிறார்கள் என்று இவன் யாரும் பேசல. பாரதிய ஜனதா பேசல, RSS பேசல, இந்த இந்து முன்னணி பேசல, எவனும் பேசல. ஏன்? சாபவன் தமிழன். அடிக்கிறவ யாரு? சிங்களன். சிங்களன் இவனுக்கு யாரு? எங்களவன் அவனுக்கு. அனைத்து கட்சி கூட்டத்தில் ஐநாவில் வர்ற தீர்மானத்தை ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு காங்கிரஸ் ஒரு கூட்டத்தை கூட்டுது. அதுல மம்தா பானர்ஜி அம்மையார் எதிர்க்கிறாங்க, பல பேர் எதிர்க்கிறாங்க. அப்பெல்லாம் ஆதரிக்க கூடாது, இலங்கைக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரக்கூடாதுன்னு. அதுல மதிப்புமிக்க பெருந்தலைவர் ஐயா அத்வானி எழுந்து என்ன சொல்றாரு? சிங்களர்கள் பக்கம்தான் நாம் நிக்கணும், இந்தியா எப்போது நிக்கணும். ஏன்? சிங்களர்கள் ராமனின் வம்சாவளியினர், தமிழர்கள் ராவணனின் வம்சாவளியினர் என்று சொல்றாரு. அப்ப சிங்கள அடிக்கிறவன் யாரு? அவன் ஆளு புத்திஸ்ட் ஆல்சோ இந்து அவன் சொல்றது. பௌத்தர்கள் கூட இந்துக்கள் தான் என்று அவன் மேல அக்கறை காட்டுறானே ஒழிய தமிழன் சாவுதல வரல. இங்க ஒரு மாரியாத்தா கோயில் அதுவா பழசடிஞ்சு கட்டடம் எழுந்து விழுந்துட்டா காலையில பெரும் போராட்டம் பண்ணுவான். ஆனா பல ஆயிரக்கணக்கான நமது வழிபாட்டு தலங்களை சிங்கள ராணுவம் இடிச்சு தரமட்டமாக்குச்சு. பல ஆயிரக்கணக்கில். இங்க ஆதி யோகின்ற ஐயா சத்குரு ஒரு பெரிய சிலையை திறக்கிறார் 112 அடியில. அது இந்திய நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். இது மாதிரி பல சிவதலங்கள் நமது ஆதி பாட்டன் ஆதி சிவனின் வழிபாட்டு தலங்கள் இடிச்சு தரமட்டமாக்கப்பட்டுச்சு. ஒருத்தன் எப்படா எங்கள் இந்துக்களின் வழிபாட்டு தலத்தை இடிப்பாய் என்று இங்க ஒருத்தன் பேசல. நல்லா கொஞ்சம். ராஜபக்சே யாரு? பௌத்தன். புத்தனை தெய்வமாக ஏற்று வழிபடுகிற பௌத்தன். அவனுக்கு வெங்கடாசலபதி கோயில்ல என்ன வேலை? நல்லா கவனிச்சுக்கணும். வெங்கடாசலபதி கோயிலுக்கு என்ன வேலை? ஒருத்தன் கேட்கல. அங்க இதே வழிபாட்டு தலங்களை இடித்து விட்டு இங்க என்னடா வெங்கடாசலபதி கோயில்ல உனக்கு வேலை என்று எவனும் கேட்கல. அவன் பௌத்தன் இல்ல, பௌத்த வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிற ஐயோக்கிய. அவனுடைய குலதெய்வமே வெங்கடாசலபதி தான். இந்த இருக்கார் சந்திரபாபு நாயுடு, சகோதர இனத்தின் முதலமைச்சர். நம்ம இனத்தை மொத்தமா கொண்டு குவிச்சிட்டான் சிங்களன். கத்தி கதறி கொண்டிருக்கான். 1,76,000 இன மக்கள். இதே போல ஆந்திராவை சேர்ந்த தெலுங்கர்கள் 1,76,000 மக்களை கொண்டிருந்தால் நாம் அத்தனை பேரும் அந்த தெலுங்கு மக்களுக்கு ஆதரவாக நின்று போராடி இருப்போம். ஆனா ஒருத்தன் பேசல. பேசாம இருந்ததோடு இனப்படுகொலையாளன் இவர் ஒரு போர்க்குற்றவாளி என்று சர்வதேசத்தில் நிறுத்தி எமக்கான நீதியை பெற போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் அவன் வழிபட வருகிறான். சிவப்பு கம்பள வரவேற்பு விரித்து பாதுகாப்பு கொடுத்து சிறப்பு வழிபாடு செய்ய வைத்து ஒரு முறைக்கு 2 முறை அவனை பாதுகாப்பாக அனுப்புகிறார்கள் என்றால் அப்ப எப்படி இருக்கும் நீ பாத்துக்க.
இவர்கள் கணக்குப்படி அவனும் திராவிடன். முல்லை பெரியாற்ற தண்ணி கேட்டில, அப்ப பள்ளிக்கூடத்துக்கு போன தமிழ் தங்கச்சி இருக்குல்ல, அது தாவணி எடுத்துட்டு மார்ல போய் முகத்தை தேய்ச்சி ஒரு தன்படம் எடுத்து செல்ஃபி எடுத்து வெளியிட்டான்ல, அவனும் திராவிடன். காவிரில தண்ணி கேட்கும் போது ஆட்டிச்சு லட்சக்கணக்கா இந்த நாட்டுக்குள்ளே ஏதிலேயாக நம்ம இடம்பெற வைக்கிறான்ல, அவனும் திராவிடன். இவன் சொல்றாங்க வந்தேரின்னு சொல்றீங்களே, அது எப்படின்னு. வந்து குடியேறியவர்களை எப்படி சொல்றது? வந்து குடியேறியவர்களை எப்படி சொல்றது? வந்து ஏறியவர்கள் வந்தேரிகள் அப்படித்தானே சொல்ல முடியும். இனிமே வந்தேரின்னு யாரும் சொல்லாதே, வந்து குடியேறியவர்கள். ஏண்டா இதுவே உங்களுக்கு இவ்வளவு வலிக்குதே. இந்த சொந்த மண்ணிலே எங்காய் பர்மாகதி ஈழாகதி என்று உலகம் முழுமைக்கும் எங்களை 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு பெருமைமிக்க வரலாற்று சிறப்பு கொண்ட ஒரு தேசத்தின் மக்களை அதன் தாய் நிலத்திலேயே அகதி 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 என்று அவமானப்படுத்துகிற செயல் எங்களுக்கு எவ்வளவு வலிக்கும் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். வந்த உடனே அகதிகள் முகாம தூக்குறோம். இந்த சிறப்பு முகாம்ங்கிற செருப்பு முகாமை இழுத்து மூடுறோம். இதை திறந்த பெருந்தகை யார் தெரியுமா? பெருந்தகை சிறப்பு முகாமை திறந்த பெருந்தகை மாண்புமிக்க நமது ஐயா கலைஞர் அவர்கள். கியூ பிரான்ச் ஒன்று அமைச்சது யாருக்கு தெரியுமா? நமக்காகத்தான். அமைச்ச தலைவர் யார் தெரியுமா? ஐயா தான். சிறப்பு முகாம் அதெல்லாம் சொல்லி மாறாது. நீ உங்களுக்கு வந்தவன மூடுறோம். அகதி முகாம்னு ஒண்ணும் கிடையாது. எல்லாருக்கும் நம்ம மக்களுக்கு இருக்கிற மாதிரி குடியிருப்பு கட்டி கொடுக்குறான், பள்ளிக்கூடம் கட்டுறான், கல்லூரி கட்டுறான், அவங்களையும் நம்மளோட சேர்த்து படிக்க வைக்கிறான். ஏன் தமிழனை எல்லைகள் தூரதேசங்கள் பிரதேசங்கள் பிரிக்கிறது கிடையாது. எங்கு பிறப்பினும் அயலான் அயலானே, எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே. நான் சொல்லல, புரட்சி பாவலர் பாடுறான். நான் சொல்றது இனத்துவேசம்னா அவர் தான் எனக்கு முன்னாடி, நீ அவரை பேசிட்டு தான் எனக்கு பேசணும். ரொம்ப ரேசிசம் பேசுறாரு, ரொம்ப இது பேசுறாரு, இன தூய்மைவாதம் பேசுகிறார். நம்ம மேல வைக்கிற குற்றச்சாட்டு, தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம். அந்த தூய தமிழர் யாரு? அவர் யாரு? தீங்குறு பகைவர் இவன் என்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம். பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா? எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா? எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையாங்கிறான். இந்த நதிகளை வேட்டையாடி விரட்ட வந்த புலிகள் வென்று முடிக்க விட மாட்டாங்க. சும்மா திட்டு பேரு கூட்டத்தை வச்சுட்டு வைங்க, ஒண்ணு தெரியாது. யாராவது பாரதிதாசன் யாருன்னு கேளு, ஒரு வேட்பாளர் சீமான் ஏதோ பேசுறானையா, ஏதோ பேசுறான். நாங்களா பண்றோம், நாங்களா அதெல்லாம் பேசுறோம். நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளல். பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எங்கள் வேதம் சொல்லிருச்சு, உன் வீட்டையும் நாட்டையும் நீ ஆள்ற மாதிரி பாத்துக்கடா மகனே, அதான் நல்ல ஆண் மகனுக்கு அழகு என்று சொல்லிச்சு. என்ன ஒருத்தன் கேட்கிறான், தகுதி இருக்கிறவன் தான் ஆளணும்னு. ஆம்பளையா இருக்கிறவனா எனக்கு அப்பனா இருக்கணுங்கிறது சாத்தியம் முடியாது. அது எப்படி இருக்க முடியும்? என்னை பெத்தவன் தான் எனக்கு அப்பனா இருக்க முடியும். நாங்க தெளிவான தத்துவக்காரங்க. எப்படி? தகப்பன் என்பவன் என்னை பெத்தவனாக இருக்கணும், தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்கணும். என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனா இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனா இருக்க முடியாது. இதான் எங்க தத்துவ நிலைப்பாடு. யாரும் வாழலாம், நாங்க தான் ஆளுவோம். என்ன சொல்றோம்? எல்லாரும் கூடி வாழுவோம், நாங்க தான் ஆளுவோம். எல்லாரும் ஒன்னா நிப்போம், நாங்க தான் முன்னால் நிப்போம். இதுதான் எங்க தத்துவம். இதுல இஷ்டம் இருந்தா ஏத்துக்குங்க, கஷ்டம்னா வேடிக்கை பாருங்க. இதுல ஒண்ணு, ஆனா நாங்க சமரசம் செய்து கொள்ள மாட்டோம்.
நாங்க ஆளும்போது உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட பிள்ளைங்கயா, இப்படி ஒரு ஆட்சி சிறைய என் அறம் அப்படி. அறத்தின் வழி நின்று தமிழர் ஆட்சி நடக்கும் இந்த நிலத்துல. அப்படி ஒரு கூட்டம். அதனால மாற்று என்பது இவர்கள் ஏமாற்று. இதிலிருந்து முற்று முழுதாக மாற்று நாம் தமிழர் தான் மாற்று. எனவே தேசியம் திராவிடம் என்பதற்கெல்லாம் மாற்று தமிழருக்கான தேசிய அரசியல் தான் மாற்று. இங்க ரொம்ப குழப்பம் இருக்கு. தமிழ் தேசியம் என்ற உடனே எல்லாரும் என்ன தெரியுமா, இந்த நாட்டுல இந்திய நாட்டில இருந்து தமிழ்நாட்டை பிரிக்கிறதான்னு நினைச்சிட்டு இருக்கான். இந்த பைத்தியக்காரத்தனத்தை கைவிடு. உன் நாடு தமிழ்நாடு அல்ல, பாரத நாடு, பைந்தமிழர் நாடு. அதை புரிஞ்சுக்க. நீ என்ன முழக்க வைக்கணும்? பாரத நாடு, பைந்தமிழர் நாடு, பகைவர் அனைவரும் ஓடு என்று முழக்க வைக்கணும். இவன் பார்த்து மாதா கிச்சின்ட்டு அவன் நாடாயிருமா? நீ என்ன சொன்ன? சீச்சி, பாரத நாடு என் நாடு. தெளிவா தெரிஞ்சுக்கணும். இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாளன் வரலாறு. இமயத்தில் கல்லெடுத்து வந்து சேரன் செங்குட்டுவன் எங்கள் மூதாட்டி கண்ணகி பெருமாட்டிக்கு கோயில் கட்டினான். ஊரா நாட்டுல ஓடி போய் கல்லெடுத்து வந்துக்க முடியாது, ஊரா நாட்டுல போய் கொடியை தீர்க்க முடியாது. விளங்கிடணும். அரசியல் சாசனத்தை வகுத்து தந்த சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கர் இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள். அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு? என்னுடைய மூதாதைகள் மொழி கூட தமிழ்தான் என்று பதிவு செய்கிறார். பொது உடைமை தத்துவத்தின் பிதாமகன் ஐயா ஜோதிபாசு 21 ஆண்டுகள் மேற்கு வங்கத்தை முதல்வராக இருந்து தொடர்ச்சியாக ஆட்சி செய்த அந்த அரும்பெரும் தகை சொல்றார், அம்பேத்கர் சொல்றதை நான் ஏற்கிறேன் என்று சொல்றார். ஆமாம் என்று சொல்றார். இவன் சொல்லிட்டானா இவன் நாடாயிருமா? என்னை ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒரு சில்லு எடுத்து கிடைக்கிற சின்ன பெண் நினைக்கிறான். மொத்த தேங்காய் என்னது? நாங்கள் இந்த நிலத்தில் ஒவ்வொரு மொழி வழி தேசினத்திற்குமான தன்மொழிமைக்கு போராடி கொண்டிருக்கிறோம். இவங்களை போலவா கல்வியை தூக்கி பொதுப்பட்டியல கொடுத்துட்டு, மருத்துவத்தை தூக்கி அவன்கிட்ட கொடுத்துட்டு, இனி ஒரு மருத்துவம் இந்த மண்ணில் உருவாக முடியாது. முடிச்சுட்டான் நீட்டுங்கிற ஒரு தேர்வு. கையெழுத்து போட்டது யாரு? நம்ம ஐயாக்கள் தான். நம்ம ஐயாக்கள். எந்த ஐயான்னு உங்களுக்கு சொல்லணுமா? நம்ம ஐயா தான். நீதி கேட்டு வர்றாரு. அவர் தான் இந்த நீதியை தந்தவர். அம்மையார் ஜெயலலிதா இருந்து எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. எது? ஜிஎஸ்டி மசோதா, சரக்கு மற்றும் சேவை வரி, இந்த உணவு பாதுகாப்பு மசோதா, இந்த உதய் மின் திட்டம், இந்த நீட்டு தேர்வு இதெல்லாம் எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா போய் படுத்தாங்க. தற்காலிக முதல்வரா நம்ம ஐயாவை தேர்வு செஞ்சாங்க. மொத்தத்திலும் கையெழுத்து போட்டு வாங்கி போயிட்டேன். முடிஞ்சு. இந்த மாநிலத்தின் தன் உரிமையிலே அடமான வைத்த பெருந்தகைகள் நமது முன்னோர், நம்ம தலைவர்கள், இப்ப இருக்கிற தலைவர்கள். இதை அடிச்சு பறிக்கணும்னா என்ன பண்ணணும்? முதல் அதிகாரத்தை பிடிக்கணும். திரும்ப திரும்ப அதிகாரம் தான். எங்க அண்ணன் 25 ஆண்டுல வீணடிச்சு பேச்சுக்கார பத்தி இல்ல பேச்சுக்கார பாருங்க. 4 நூற்றாண்டை காலி பண்ணிட்டு வந்திருக்காரு. அவரு 40 ஆண்டுகளை காலி பண்ணிட்டாரு. அவரு இப்பதான் என் தம்பி கொஞ்சம் சீக்கிரத்தில் தெளிவாகி வந்திருக்கான். ஒன்றுதான் இருக்கு. அடிமை தேசியத்தின் விடுதலைக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு அரசியல் விடுதலை. ஆயுதம் மிச்சம் வைத்ததை அரசியலால் வென்று முடிக்க வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது. ஈழத்தில் நம் இன மக்களை அழித்து ஒழித்தவன் அரசியலால் அல்ல, ஆயுதம் ஏந்திய அடக்குமுறையால் அழித்து ஒழித்தான். அதை எதிர்த்து ஆயுதம் ஏந்திய புரட்சி அவசியப்பட்டது. அது காலத்தின் தேவையாக இருந்தது. தலைவன் கையில் கருவி இருந்தது. இங்கு உன்னையும் என்னையும் அடிமைப்படுத்துபவன் ஓட்டுக்கு காசை கொடுத்து நமது உரிமையை பறித்து வலிமை மிக்க அதிகாரத்தை கைப்பற்றிக் கொண்டு நமது மொழியை சிதைத்து உரிமையை பறித்து எல்லாவற்றையும் சிதைத்து அழித்து நம்மை அடிமை நிலையில் நிறுத்தி இருப்பவன் நம்மிடத்திலிருந்தே அதிகாரத்தை பெற்று அடக்கி விடுகிறான். இப்ப என்ன செய்யணும்? அவர்களிடத்தில் இருக்கிற அந்த அதிகாரத்தை அரசியல் வலிமையை கொண்டு திரும்ப பறிக்கணும். இதாங்க இருக்கிற புரட்சி. அதுக்கு ஆயுதம் ஏந்திய புரட்சி தேவையில்லை, அறிவாயுதம் ஏந்திய அரசியல் புரட்சி போதும். கருவி ஏந்திய கிளர்ச்சி தேவையில்லை, கருத்தியல் புரட்சி போதும். அதான் இருக்கிற இறுதி வாய்ப்பு.
நான் தான் முட்டா பைய, சின்ன பைய. பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நீ கோணி பை விரிச்சுதான் உட்காரணும்ட்டான். கோணி பை சாக்க விரிச்சு ஓரத்துல உட்கார்ந்து படிச்ச ஒரு பையன் 5 வயசுல கோணி பையோட சாக்கு பையோட பள்ளிக்கூட வாசல்ல நின்ற ஒரு பையன். ஏன் தரையில உட்காரக்கூடாது? அவன் தாழ்த்தப்பட்டவன், மகன் சாதி மகன். அவன் தரையில உட்கார்ந்தால் தீட்டுப்பட்டுடும். 5 வயசுல கோணி பையோட பள்ளிக்கூட வாசல் என்ற ஒருவன் 50 ஆண்டுகளுக்கு பிறகு பாராளுமன்றமே காத்து கிடக்கிறது ஒருவன் வருகைக்காக. 5 வயதில் கோணி பையோடு பள்ளிக்கூட வாசல் நின்ற அந்த சிறுவன் 50 வயதில் இந்திய அரசியல் சாசன கோப்போடு நிற்கிறான் பாராளுமன்ற வாசலில். அவனை வரவேற்க இந்திய பாராளுமன்றம் காத்து நின்றது. அந்த புரட்சியாளன் அம்பேத்கர் சொல்றான், என்ன சொல்றான்? அதிகாரம் மிக வலிமையானதுங்கிறான். அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமேங்கிறான். என்ன வழி இருக்குமாறு என் அருமை மக்களே, காலங்காலமாக இந்த சாதிய இழிவு தீண்டாமையில் நீங்கள் சொல்லனா துயர துன்பங்களை தாங்குகிற போது என் இதயமே வெடிக்கிறது, ரத்தம் வழிகிறது. இதை பார்க்கிற போது உங்கள் தாயின் கருவறையிலே நீங்கள் இறந்திருக்க கூடாதா என்று சொல்றான். அப்ப எவ்வளவு வழி சுமந்து நின்றுப்பான். அவன் சொன்னான் கடைசி தீர்வு அதிகாரம் மிக வலிமையானது என்றான். அதை விட்டுட்டு என்ன செய்யப்பட? எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியை பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னல்லி பூசிய கங்குள் நிகழ்த்த கருங்குயிலே கூவாய் என்று பாடுறார். அலைமாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய். வெறும் தரையில மட்டும் இல்ல, அலைமாகடல் நிலம் வான் எல்லாத்திலும் அதிகாரம் வேணுங்கிறான். நிறுவி வேசிமா உன்னால முடியுமா? நிறுவி காட்டுறானா? காட்டுறான். எங்க பாட்டு அருண்மொழி சோழன், அவன் மகன் அரசேந்திர சோழன் கடல்ல நிலத்துல எல்லாத்திலும் அதிகாரத்தை நிறுவனான். வான்ல நிறுவன அவன் பேரன் பிரபாகரன் நிறுவிட்டான். வான்வரை இப்ப அவன் பிள்ளைகள் 3 நிறுவான். இந்த அதிகார நிறுவலுக்கு இடையூறு எதுவும் இருக்காடா? கொலை வாளினை எடடா மிக கொடியோர் செயலாளரே, புகைவால் ஒரு புலியே மிக குணநேவிய தமிழாங்கிறான். உயர் குணநேவிய தமிழாங்கிறான். அது நான் சொல்லல, அவன் சொல்றான். இனி போய் நீ தூங்குவ, தூக்கம் வரும். செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறை நீக்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தரல் ஒன்று விரைந்து வளர்ந்தது என்று குந்தி குரல் எடுத்து கூவாயோ கரும்பு இளைஞரா. யாரா அந்த செந்தரல்? நீதாண்டா, நான் தாண்டா, நாம் தாண்டா அந்த செந்தரல். யாரு செந்தரல்? நறுக்குவோம் பகையின் வேர், நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம். நாம் தமிழர், நாம் தமிழர் என்று முரசறைவாய். குறுக்கில் முளைத்திட்ட அயலார் ஆட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசம்கிறான். நறுமண சோலையில் நரிமுக விட மாட்டோம். நாம் தமிழர், நாம் தமிழர் என்று முரசறைவாய். வெறிகொண்டு வரும் இந்த அயலார் ஆட்சி வேறற்று போயிற்று கொட்டடா முரசம்கிறான். அடா அதான் தினம் அடிக்க சொல்றேன். அது சாதி பறையல்ல, சாகடிக்கும் பறை. அது ஆதி தமிழ் பறையடா, அதை அடித்து பகை முகத்தில் அறையடா என்ற முழக்கத்தோடு அடிக்கிறான். அடி பார்த்துக்கிடுவான். எவ்வாறு? எவரையும் சம உணர்வுடன் சந்தி, ஒவ்வொரு நாளையும் உணராக்கு. எவரையும் சம உணர்வுடன் சந்தி. நீ பட்டறை கல்லானால் அடி தாங்கு, நீயே சம்மட்டி ஆனால் ஓங்கி அடி. யார் சொல்றா? தமிழ் அறிவியலின் அடையாளமாக இருக்கிற ஐயா அப்துல் கலாம் அவர்கள்.
இப்ப நீ ரொம்ப நாளா பட்டறைக்கல்லா இருந்து அடி தாங்கிட்ட, இப்ப சம்மட்டியாக மாறி ஓங்கி ஆடி. அத புரிஞ்சுக்கிட்ட அடி. ஒண்ணு இல்ல, முதல்ல இந்த தேர்தல் இந்த ஓட்டெல்லாம் தூர போடு. உன் பயணம் ரொம்ப தூரம். நீ ஓடும் போது இவன் எவனும் இருக்க மாட்டான், திரும்பி பார்க்க தேவையில்லை. எதை பத்தியும் கவலைப்படாத. வெற்றிக்கு ஒரே வழி கடின உழைப்பு ஒன்றுதான். அதை நாம செய்து கொண்டிருக்கிறோம். அதை செய்து கொண்டிருக்கோம். எதை பற்றியும் கவலைப்படாத. உறுதியா நம்ம வெல்லுவோம். உறுதியா நம்ம வெல்லுவோம். இதெல்லாம் போய் கவலைப்பட்டிருக்காத. இந்த தேர்தல் வெற்றி தோல்வி இதுக்கு அப்பாற்பட்டது நாம் தமிழர் கட்சியினுடைய நோக்கம், பயணம், உன்னுடைய கனவு. நான் திரும்ப திரும்ப என் பிள்ளைகளுக்கு சொல்வேன்,